விஜய் குறித்து நீங்கள் சொன்னதுனால விஜய்க்கு பல செக் வச்ச மாதிரி பல தகவல்கள் இப்போது அவருடைய இந்த 3வது சிபிஐ விசாரணைக்கு பிறகு வந்திருக்கிறது. அந்த சிபிஐ சமனுக்கு அவர் டெல்லி செல்வதற்கு முன்னதாக அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற ஒரு பெரிய பேசுபொருள் இருந்தது. அதற்கு தகுந்தவாறு அவர் டெல்லி போய் அந்த விசாரணை முடித்துவிட்டு மகிழ்ச்சியோடு அந்த திறந்த வேனில் வந்தார். அதற்கு முன்பு ஒரு மாத காலம் காங்கிரஸ் கட்சியோடு அவர் கூட்டணி வைக்கப் போவதாக பேசுபொருள் இருந்தது. அதையும் அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு இஃப்தார் நோன்பு திறக்கும் நாளன்று நேற்று முன்தினம்தான் நாங்கள் யாருடனும் கூட்டணி பேசவில்லை என்று விஜயே அறிவிக்கிறார். வதந்திகளை நம்பாதீர்கள், நான் மக்களோடு தான் இருக்கிறேன், மக்களோடு தான் கூட்டணி என்று அறிவிச்சிருக்கிறார். அதை தொடர்ந்து பல வீடியோக்கள் வெளியாகின்றன. கரூர் அந்த நிகழ்வை ஒரு திரைப்பட ஷூட்டிங் போல ஒரு ஹை எண்ட் கேமரா மூலமாக ஷூட் பண்ணாங்க. அது மாதிரி ஒரு ட்ரோன்கள் அதிக அளவில் கரூரில் பறக்க விடப்பட்டது, நாமக்கல்லையும் அதற்கு முந்தைய கூட்டத்திலும் பறக்க விடப்பட்டது என்ற ஒரு சர்ச்சை ஒரு புறம் கிளம்பி இருக்கிறது. இது தவிர விஜய்க்கு அரசியல் ரீதியாக பல்வேறு செக்குகளில் அவருடைய ஜனநாயகன் படமும் அது ஒரு முக்கிய செக்கு என்று பார்க்கப்படுகிறது. இத்தனை நெருக்கடிகளையும் மீறி அவருடைய செல்வாக்கு மற்றும் அவருடைய அரசியல் பயணம் இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய்க்கு அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடினுவாங்க. இப்போ விஜய்க்கு அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அடியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ அடி வந்துட்டே இருந்தது. சிபிஐ அடி அடுத்தடுத்து 3 முறை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதில் ஒரு வழக்கு விசாரணைக்காக சாட்சியாக தான் கூப்பிடுறாங்க. ஆனால் 3 முறை விசாரணைக்கு அழைத்திருக்காங்க. அவர் போய் என்ன நடந்ததுன்னு தெரியல. பிஜேபியின் கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அலை மோதுது. அதாவது ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணாங்க, சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த வீடியோலாம் யாருமே பார்க்கல. அந்த அலெக்ஸ் கேமராலாம் இந்த சினிமாவுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் என்ற சில கேமராக்களை சொல்கிறார்கள். டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒரு 20 கேமரா பயன்படுத்தினாங்க. இது 60 ட்ரோன்கள் பயன்படுத்தினாங்க. இந்த கரூர் கூட்டத்துக்கு இவ்வளவு கேமராக்கள் தேவையா? இது ஒரு ஷூட்டிங் போல் நடத்தியிருக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு. சிலர் என்ன பண்ணுறாங்க, நாமக்கல் எடுத்த காட்சிகளை எடுத்து போட்டு நாமக்கல் காட்சியை நீங்கள் இதற்காக பயன்படுத்துகிறீங்க விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. விஜய் தரப்பிலும் பதிலடி விமர்சனங்கள் விஜய் ரசிகர்கள் வைக்கிறார்கள். ஆனால் சமூக வலைதளத்திலே சினிமா ஷூட்டிங்காக தான் இந்த கரூர் சம்பவத்தை விஜய் பயன்படுத்தி கொண்டார், அதனால் தான் இவ்வளவு கூட்டம் 20 மீட்டர் தள்ளி வந்ததுக்கு ரீசனே அந்த கேமரா ஆங்கிள் வரலன்றதுக்காக தான் தள்ளி வைக்கப்பட்டது, இதற்கெல்லாம் ஆதவ அர்ஜுனா தான் டைரக்ஷன் என்ற வகையெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இது எதற்கும் ஆதாரப்பூர்வம் இல்லை. சிபிஐ விசாரணையில் உள்ளே என்ன நடக்கிறது என்பது சிபிஐக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே பேசுவது எல்லாம் அவர்கள் கவனத்திற்கு அவர்களுக்கு என்ன தெரியுதோ வைத்து கதை அளப்பது தான். இது முழுக்க நம்பவே கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் பொதுவான பார்வையில் பார்க்கும்போது விஜய் 3 முறை அழைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை வெளியாகாத வீடியோ விஜய் பிஜேபியின் கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு தனித்து தான் போட்டி என்ற அறிவிப்பு வந்த பிறகு தாவேக்காவிலிருந்து உடனடியாக இந்த வீடியோக்கள் அலை மோதுவதை பார்க்கும்பொழுது பின்னணியில் யாரோ இருக்கிறார்களோ, யார் இயக்குகிறார் என்ற ஒரு சந்தேகம் தாவேக்க அரசியலுக்கு வருவது இயல்பு, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுவான பார்வையிலே இது ஏற்கனவே நக்கீரன் பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்திருந்தார். இதற்கு போல வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். ஷூட்டிங்காக எடுக்கப்பட்டது, பலி வாங்கிவிட்டார்கள் என்ற வகையெல்லாம் கூறியிருந்தார். ஆனால் பொது பார்வையிலே இது எப்படி இருக்கும் என்பது போக போக விசாரணைகள் தான் தெரிய வரும். அடுத்து என்ன? ஆனால் ஒரு முக்கியமான விடயம் அதை நேருக்கு சொல்ல வேண்டும். தமிழக தேர்தல் முடிவதற்கு முன்னாலேயே இந்த கரூர் சம்பவத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை சிபிஐ செய்ய இருக்கிறது. ஒரு கைது இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் கைதாகலாம், ஏதோ ஒரு செக் வைக்கலாம், ஏதோ நடக்கும். நிச்சயமாக அது திருப்பு முனையாக தேர்தலை எதிரொலிக்கும். அது பாதகமாகவும் அமையலாம், அனுதாபமாகவும் மாறலாம். அதையும் நான் மறுத்துவிட முடியாது. அதே போன்று மற்றொரு அடி என்று சொன்னேன் இல்லையா, தனிப்பட்ட பிரச்சனை, அவர் விவாகரத்து பிரச்சனையும் ஒரு அடியாக வந்துவிட்டது. ஜனநாயகன் படத்தை பொறுத்தமட்டிலே ஜனநாயகன் படத்திற்கு தற்போது தணிக்கை குழு ஓகே சொல்லிவிட்டார்கள், சென்சார் போர்டு ஓகே சான்றிதழ் கொடுக்கிறோம். ஆனால் தேர்தல் அரசியல் வசனங்கள் நிறைய இருப்பதால் இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் கொடுக்கணும், பரிந்துரைக்கிறோம், அவங்க பார்க்கணும், அவங்க பார்வைக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழகத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது புதுமையாக இருக்கீங்க, முதன்முறையாக வருது, இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல, அதனால் நாங்கள் மத்திய தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியில் கேட்டுட்டு பதில் சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னால் 3 படங்கள் இதே போன்று பிரதமர் PM நரேந்திர மோடின்னு ஒரு படம், இந்தி படம், லட்சுமின்னு ஒரு தெலுங்கு படம், NT ராமராவ் இருந்த படம், அதே போன்று உதய சிம்மம் அப்படின்னு சந்திரசேகர ராவ் நடித்த ஒரு படம்,
அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான ஒரு படம். தெலுங்கானா முதல்வராக இருந்த சந்திரசேகர் ராவ். இந்த 3 படங்களும் தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் காலத்திலே ரிலீஸ் ஆகிருந்தது, தடை செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் தடை செய்தார்கள். எனவே அதை மேற்கோள் காட்டி விஜயுடைய படத்தை தடை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையிலே ஜனநாயகன் படம் மே 2வது வாரத்தில் தான் 3வது வாரத்தில் தான் ரிலீஸ் ஆகும். அதில் மாற்று கருத்தே இல்லை.